வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென ஒரு அரசியல் புயலை தமிழகத்தில் கிளப்பியிருக்கிறார் நடிகர் திரு நெப்போலியன் அவர்கள். நீண்ட நெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் திடீரென பாரதிய ஜனதாவில் இணைந்து மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன, அவரிடமே கேட்கலாம். வணக்கம். திமுகல உங்களுக்கு என்ன அதிருப்தி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எந்த சந்தேகத்துக்குமே வாய்ப்பு இல்லாத அளவுல ரொம்ப நாள் அங்க இருந்து திடீர்னு இன்னொரு கட்சிக்கு போறீங்கன்னா திமுக உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? திமுக என்னுடைய 16வது வயசுல இருந்து 35 வருஷமா இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டு இருக்கேன். 1980 அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது லால்குடி தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக நிற்கும் பொழுது அப்ப எனக்கு 16 வயசு. எனக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. அப்பவே உதயசேனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கருப்பு சோவு கொடியை பிடிச்சிக்கிட்டு கலைஞர் வாழ்கன்னு ஓட்டு கேட்டேன் நான். அன்றையிலிருந்து இந்த முந்தானத்து வரைக்கும் எனக்கு வேற எந்த ஒரு கட்சிக்கும் போகணுங்கிற அந்த தாக்கமே வந்ததில்லை எனக்கு. ஆனா நாளாக நான் இயக்கத்தில் ரொம்ப என்னை ஈடுபடுத்திக்கிட்டு கடுமையா உழைச்சேன். 16 வயசுல இருந்து நான் உழைச்சது என்னுடைய 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான். 38 கிட்டத்தட்ட அந்த வயசுல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வெள்ளிவாகத்தில் தலைவர் கொடுத்தான். 16 இருந்து 38 வயசு வரைக்கும் ஒரு 22 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ அதனுடைய பொருளாளரோ கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பொன்முடி கொடுப்பாங்க. ஒரு 60 ஆண்டு காலமா 50 ஆண்டு காலம் கட்சியில் இருந்தவங்க சொல்லிட்டு அது மாதிரி வெறும்னு ஒரு பொன்முடிப்பு மட்டும் வாங்கிட்டு போய் இன்னைக்கும் தொண்டராவே இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது 20 வருஷத்துல உங்களுக்கு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, இரண்டாவது முறை வாய்ப்பு, இரண்டாவது முறை எம்எல்ஏ பதவி, எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து நீங்க அதிருப்தி அடைகிறதுக்கு என்ன வந்துச்சு? அதாவது அந்த காலகட்டத்தில் நான் ஒன்றும் அதிருப்தி அடையல. சமீபமான ஒரு 2-3 வருஷமா தான் எனக்கு அதிருப்தி அதிகமானது. அதுவும் இந்த சமீபத்தில் 5 ஆண்டு காலமா எனக்கு ரொம்ப அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சது. சரியா சொல்ல போனா எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ மந்திரி பதவியோ இல்லாம அல்லது கிடைக்காம இருந்தோடனே உங்களுக்கு அதிருப்தி ஆரம்பிச்சு? இல்ல, அந்த பதவி இல்லாத போது இல்ல. 2009 நான் பாராளுமன்ற தேர்தலில் திருச்சியில போட்டியிட்டப்ப என்ன தோக்கடிக்கிறதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சில பேர் வேலை செஞ்சாங்க. அதுலதான் எனக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஆனா அதை மீறி எனக்கு மக்கள் வாக்களித்ததுனால ஜெயிச்சு வந்தோடனே தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. மிகப்பெரிய விஷயம். எங்க குடும்பத்துல இருந்து என்னை சார்ந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா என்னை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அது பெரிய ஒரு பேரடியா இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு தலைவர் சப்போர்ட்டா இருந்தாருன்னா ரொம்ப நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த பதவி ஏற்ற நாள் முதல் எனக்கு ஏற்பட்ட நெருக்கடி அங்க ரொம்ப எனக்கு சங்கடத்தை ஏற்பட்டுச்சு. என் தொகுதிக்குள்ளேயே என்னை முழுமையா என்னை செயல்பட விடல. ஒரு கட்சிக்காரன் என்னை பார்க்க கூடாது. ஒரு கட்சிக்காரனை என் வீட்டுக்கோ என்னுடைய ஆபீஸ்க்கோ என்னை பார்க்க கூடாது. என்னுடைய நிதியை கூட வாங்கி அவன் தொகுதிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையா என் தொகுதிக்குள்ள ஏற்படுத்தினாங்க. இது அப்படியே மாத்தி சொல்றாங்க. நீங்க மந்திரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எட்டியே பாக்குறது கிடையாது, தொண்டர்களை பாக்குற இடம் அப்படியே மாத்தி ஒரு கதை சொல்லப்பட நீங்க வேற ஒரு கதை சொல்றீங்க. 5 ஆண்டு காலமா நீங்க தொகுதியில போய் விசாரிச்சு பாருங்க. மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு இங்க கட்சிக்குள்ள நடக்கிற குளறுபடிகள் தெரியாது. அதனால நான் போவேன், தொகுதிக்குள்ள போவேன். எந்த கட்சிக்காரன் வராதனால தொகுதிக்குள்ள இருக்கிற எந்த நிலவரங்கள், என்ன பிரச்சனைகள், அடிப்படை தேவைன்னா எதுவுமே எனக்கு எங்க கவனத்துக்கே வராது. சொன்னாதான் நம்ம போய் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு முடியாத சூழ்நிலை. ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் என் பேரே போட மாட்டாங்க, ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் என் பேர் போட மாட்டாங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, கலைஞர் அறிவாலயத்துக்கு முன்னாடி அன்பில் தர்மலிங்கம் சிலை திறந்திருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர் எங்க ஊருக்கு வந்துட்டு போறப்ப நான் பார்த்து அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அவருடைய சிலை திறப்பு விழாவுக்கு தலைவர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது, தளபதி டெப்டி சிஎம்மா இருக்கும் பொழுது அவங்க தலைமையில தான் அந்த சிலையை திறக்கிறோம். அப்போ கூட என் பேரும் திருச்சி சிவா பேரும் கிடையாது. நான் மத்திய அமைச்சராக இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுக்கு பேர் கிடையாது. அந்த அளவுக்கு எங்களை ஒரு இன்சல்ட் பண்ணாங்க. அவ்வளவு கோவம் உங்க மேல வர்றதுக்கு நீங்க சொல்லாட்டாலும் முன்னாள் அமைச்சர் நேருக்கு உங்க மேல இவ்வளவு கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன? அது என்னுடைய சின்ன மாமா ராமஜெயத்துக்கு சீட்டு கேட்டாங்க. அவருக்கு சீட்டு கொடுக்காம தலைவர் எனக்கு கொடுத்ததுனால அந்த குடும்பத்தை எங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன பகை ஏற்பட்டுச்சு. இது போல சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் கேட்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் பல ஆண்டுகளாக பலமுறை நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன அதே திருச்சி சிவா, நீங்க சொல்லாத திரு செல்வராஜ், இப்படி நிறைய பேரு
திமுக இன்னும் குறிப்பா திருச்சியில வந்து இன்னமும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நேரு வந்து ஏத்துக்க மாட்டான்னு சொன்னா கூட அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கவில்லை, மாற்று கட்சியை தேடி போகவில்லை. ஆனா நீங்க போயிருக்கீங்க. அதுதான் அது காரணம் என்னன்னா, எனக்கு 5 ஆண்டு காலமா மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு இலை நிறைய சாப்பாடை போட்டு அறுசுவை உணவு வச்சுட்டு கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னால செயல்பட முடியல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, தொகுதிக்குள்ளேயே வரலங்கிற ஒரு கெட்ட பேர் எனக்கு ஏற்படுறதுக்கு காரணமே அதுதானே. இதை பத்தி திமுக தலைவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? தலைவரையும் தளபதியும் வச்சுக்கிட்டு திருச்சியில வந்து திருச்சிக்காரங்க அவ்வளவு கட்சிக்காரங்க வச்சு அண்ணா அறிவாலயத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டப்ப நீங்க எல்லாம் தனித்தனியா செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் தனி செயல்படலப்பா, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் தனி அணியெல்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி கட்சிக்காரன் யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க, எனக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, என் நிதியை கூட வாங்க மாட்டாங்க, நான் எப்படி வேலை செய்ய முடியும்? எங்க மாமாவுக்கு வந்து பயந்துகிட்டு என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. இப்ப என் மாமாவுக்கு நானும் பயப்படக்கூடிய ஆள் தான். ஒரு போன் பண்ணி எங்கடா இருக்கேன்னு வாடான்னு அடுத்த செகண்ட் நான் போறேன். ஆனா என்னை கூப்பிடுறதுல 10 மாசமா என்கிட்ட தொலைபேசியில கூட பேசுறது இல்ல. அந்த அளவுக்கு நான் போய் 6 மாசம் 8 மாசம் ஆச்சு. மந்திரி ஆகியும் பொழுதுனிக்கு அவங்க ஆபீஸ்ல தான் நின்றுட்டு இருப்பேன். ஆனா எனக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அப்ப சரி, ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டேன். மந்திரியோட அம்மா இறந்து போன அன்னைக்கு நான் அந்த இறப்புக்கு நான் போயிருக்கிறேன். நான் போயிருக்கப்ப எனக்கு அத்தை, அவங்களுக்கு வந்து அம்மா. அங்க வந்து ராமஜெயம் வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாரு, அதனால அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் வந்து தவறா நடந்துகிட்டாரு, ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னை திட்டினாரு, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த இயக்கத்துல தொடர்ந்து தான் பணியாற்றி இருந்தேன். இது போன்ற விஷயங்களை நீங்க வந்து திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் சொன்னீங்களா? 2 பேரும் வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். தலைவர் தளபதி வச்சுக்கிட்டு தான் சொன்னோம். சபையில் அவ்வளவு பேர் திமுக காரங்க திருச்சிக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கப்பதான் சொன்னேன். எங்க மாமா பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். நீங்க சொன்னது தொண்டர்கள் முன்னிலையில இல்லாட்டி சில குறிப்பிட்ட பிரமுகர்கள் மட்டும்? எல்லா தொண்டர்கள், எல்லா நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அவ்வளவு பேர் இருக்கப்பதான் சொன்னேன். திருச்சி செல்வராஜ் இருந்தாரு, அவரு செல்வேந்திரன் இருந்தாரு, சிவா இருந்தாரு, எல்லாமே எல்லாத்தையும் வச்சு தான் சொன்னேன். இது வந்து உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. குடும்பத்தில் நடக்கூட கட்சிக்குள்ள வரக்கூடாது இல்ல. இல்ல, அதை வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில சொல்லிருக்கணும். நம்ம வந்து ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும் அப்படி இல்ல. சபையில கேட்கறாங்கல்ல, சபையில கேட்கறாங்க எதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு கேட்கறப்ப நம்ம சொல்லித்தானே ஆக வேண்டியும். அப்ப சொன்னப்ப நான் அப்படியே சொன்னேன், இப்பயும் ஒண்ணும் இல்லைங்கப்பா, என்னையும் மாமாவை கூப்பிட்டு தனியா ஒரு 2 நிமிஷம் தனியா வச்சு பேசி விட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். அவர் என்ன வேலை சொன்னா நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் சரி பண்ணி விடவே இல்லையே. அதனுடைய விளைவு என்னைய செயல்பட விடாம பண்ணாங்க. உங்களை மாதிரி சினிமா நடிகர்களா இருந்தவங்க, சினிமா பின்புலத்தில் இருந்தவங்க எல்லாம் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, எங்களுக்கு வந்து உடனே வந்து பதவியும் பொறுப்பும் இதுவும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நினைக்க கூடாது. அதாவதுங்க, நாங்க சினிமால இருந்துகிட்டு ஒரு இயக்கத்தை இருக்குங்கிறது ஏன் இப்ப ரஜினிகாந்த் சார், ரஜினி சாரும் கமல் சாரும் மற்ற யாரும் வந்து இயக்கத்துக்கு வர மாட்டாங்க? எல்லாருக்கும் பொதுவான நடிகனா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போலாங்கிறத. நாங்க இயக்கத்துக்கு வர்றப்ப எங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை நாங்க இழந்துடுறோம் இல்லையா? எவ்வளவோ நாங்க வந்து படங்களை இழந்துடுறோம் இல்லையா? எல்லாத்தையும் இழந்துட்டு தானே இந்த இயக்கத்துக்கு வர்றோம். அப்ப அதுக்குண்டான வந்து எங்களுக்கு அந்த மரியாதை பண்ணி ஆகணும் இல்லையா? அதைத்தானே எதிர்பார்க்கறாங்க. அதுல என்ன தப்பு? உங்களுடைய கணக்கிலே பார்த்தா கூட திரு வாகை சந்திரசேகரோ, திரு டி ராஜேந்திரோ, இவங்களுக்கு எல்லாம் கிடைச்ச வாய்ப்போடு அதிகமான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாமே இன்னமும் கூட திமுக தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைச்ச வாய்ப்பு கூட அதிகமான எங்க வந்து வந்துட்டு போயிட்டாரு. அவரு இல்ல இருந்தாரு, அவரு கிடைச்ச அப்ப அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து சிறுசேமிப்பு திட்டக்குழு தலைவராக, துணைத் தலைவராக கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி சந்திரசேகருக்கு வந்து எம்பி கொடுத்தாங்க. அடுத்து இப்ப அவருக்கு இன்னும் கொடுக்கலங்கிறது அவருக்கு ஒரு வருஷம் இருக்கு. நான் எம்எல்ஏவா ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த தடவை கொடுப்பாங்கன்னு கொடுக்கல. எம்பிக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க கொடுக்கல. அடுத்ததான் நினைச்சா கொடுக்கணும். அவங்க 2014 நீங்க பாத்திருப்பீங்க, திரு பழனி மாணிக்கம் அவருடைய சொந்த தொகுதியில மந்திரியா இருக்கும்போது, கடைசி வரைக்கும் மந்திரியா இருந்து கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இங்கிருந்து திரு பாலு அங்க நியமிக்கப்பட்டார். அப்ப அதிருப்தி 1000 இருந்தது. ஆனா 2 பேரும் ஒன்னா கூடி உட்கார்ந்து ஒரே இடத்துல பேசி திரும்பவும் வந்து தேர்தல் பணியாற்றுறாங்க, களப்பணியாற்றுறாங்க. அப்படி இருக்கிறதுல கட்சிக்கான பணி, எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தா நான் இருப்பேன், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டா இல்லாட்டி எனக்கு எதிர்பரிசீல் வந்தா நான் தனியா ஒதுங்கிடுவேங்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசு? அப்படி இல்லை. இது வாய்ப்புகளை நான் கேட்கவே இல்லையே. வர 2014 தேர்தலில் நான் எந்த வாய்ப்புமே கேட்கலையே. எனக்கு சீட்டு கேட்டு நான் கொடுக்காம போய் அப்ப அதனால அதிருப்தி ஆகலையே. நான் வந்து கேட்டது எனக்கு என்னை முழுமையா சுதந்திரமா செயல்பட விட சொன்னேன். செயல்பட விட சொல்ல தலைவர்கிட்ட பலமுறை நான் சொன்னேன், அது கேட்கல. அதனால நான் அப்படியே ஒதுங்கி போயிட்டேன். நீங்க ஒரு நடிகர், நேருடைய உறவினர் அப்படிங்கறத தவிர உங்களுக்கான கட்சி அடையாளம் என்ன இருந்தது? கட்சி அடையாளம்னா தமிழ்நாடு முழுக்க நான் போய் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் பிரச்சாரம் பண்றேன், ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் போறேன், ஒவ்வொரு மாநாடுகளையும் கலந்துருக்கேன். ஆனா 2006 அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 மாநாடு நடத்தினாங்க. முதல்ல கடலூர்ல மகளிரணி மாநாடு நடத்தினாங்க, என்ன மேடையில் ஏத்தல. அடுத்து திருநெல்வேலியில இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க, நான் இளைஞர் இல்ல அதனால என்னை மேடையில் ஏத்தல. அடுத்து அண்ணா நூற்றாண்டு விழா மாநாடு நடத்தினாங்க நாகர்கோயில்ல. அப்ப சமீபத்தில் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் குஷ்பு, என் கூட 5-6 படம் நடிச்சவங்க தான், என்னுடைய சகோதரி தான். அவங்கள மேடையில் ஏத்தினாங்க, என்னை மேடையில் ஏத்தல. அடுத்து செம்மொழி மாநாடு நடத்தினாங்க கோயம்புத்தூர்ல, என்னை எழுத்து நின்று எஸ்டி சேகர மேடையில் ஏத்தினாங்க, என்னை மேடையில் ஏத்தல.
என்ன நோக்கம் அப்ப உங்களுக்கு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கான திமுக உள்ள உங்களுக்கான பிரச்சனை நேரு மட்டுமே இல்ல, திமுக தலைமையும் கூட கடுமை அதிருப்தியில் இருந்தது. தலைமையும் தான் என்னை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சது. ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, ஒரு தொண்டர் பலம் கொண்ட, இல்லாட்டி ஒரு மாபெரும் செல்வாக்கு கொண்ட, இல்லாட்டி கட்சிக்காக கடுமையா உழைத்த அவங்கள யாரையுமே கட்சி விட நினைக்காது. உங்களை வந்து புறக்கணிக்க திட்டமிட்டு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அது தெரியல. ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்க நேருவுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லுவீங்க, நேருக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க, சீட்டு கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவீங்க. ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ என்ன பிரச்சனை சொல்ல போறீங்க? தலைவரை பொறுத்தவரைக்கும் நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. தலைவரால் தான் நான் உருவாக்கப்பட்டவன். தலைவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. தலைவர் தான் எனக்கு எல்லா எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, எம்பி சீட்டு கொடுத்தாரு, மந்திரி ஆக்கினாரு. அவரை பத்தி சொல்றதுக்கு எந்த குறையுமே இல்லை. இன்னைக்கு தளபதி வந்து லீடு எடுத்து போகும்போது நான் ஒருவேளை சினிமாவில் இருக்கிறதுனால வந்து நான் வந்து அதிகமா வந்து ஜனங்க மத்தியில வந்து ஒரு செல்வாக்கு ஆயிடுவோம்னு நினைச்சு என்ன அவாய்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. ஸ்டாலினுக்கு நெப்போலியன் போட்டி ஆயிடுவாரோன்னு பயந்துட்டு அப்படி இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. நாம சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கிரேஸ் அதிகமாயிருமோ அப்படின்னு நினைச்சு எனக்கு வந்து அவாய்ட் பண்ணாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. திருப்பி 2009 எனக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க. நான் வந்து சென்னையில தான் கேட்டேன். என்னை அங்க கொண்டு கொடுத்ததுனால எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. 5 ஆண்டு காலமா எங்க 2 குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு. பெரம்பலூரோ திருச்சியோ கொடுத்ததெல்லாம் திட்டமிட்டு திமுக செஞ்ச சரின்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லல. நானு இதெல்லாம் கொடுக்காம இருந்திருக்கலாமே. உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த சண்டை வந்துச்சு இல்லையா? ஆரம்பத்திலே சண்டை வந்து போது அவாய்ட் பண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்குமே. இப்ப பிரச்சனை அதிகமாகி நான் அரசியலை விட்டு ஒதுங்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அதுதான். இல்ல இப்படித்தானே பண்ண முடியும். அதாவது ஒரே இடத்துல வந்து செல்வராஜ் வந்து வளர்ந்திருக்கிறாரு, நேரு வளர்ந்திருக்கிறாரு, செல்வேந்திரன் வளர்ந்திருக்கிறாரு. அப்ப சிலர் கொடுக்க முடியும், சிலர் கொடுக்க முடியாது, சிலருக்கு இந்த முறை, சிலருக்கு அடுத்த முறை. இப்படிதான் அரசியல் பண்ண முடியும். கொடுத்ததுனால குடும்பத்துல பிளவு வந்துருச்சு, கொடுக்காம என்னை வந்து அசிங்கப்படுத்தினாங்க, எந்த பக்கம் போனாலும் ஒரு குத்தம் சொல்லுவீங்கன்னா திமுக மீது உங்களுக்கு ஒரு மாறுபட்ட பார்வை முதலே வந்துருச்சு. இல்ல 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 அப்படிலாம் வரல. அதாவது இப்ப சமீபத்தில் தலைவருடைய அவருடைய வயது காரணமாக அவர் சில முடிவுகள் எடுக்க முடியாம தமிழ்நாடு முழுக்க அவர் டூர்லாம் போகாதனால, தளபதி லீடு எடுத்ததுனால டோட்டலா வந்து அவருடைய டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. அதனால எனக்கு வந்து அந்த நான் வந்து 5 வருஷம் தளபதி கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். 2001 இருந்து 2006 வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தேன். எம்எல்ஏ தளபதி கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து தளபதி ஆளுனாங்க. அடுத்து இப்ப மத்திய அமைச்சரா அழகிரனும் நானும் சேர்ந்து இருக்கப்ப 5 ஆண்டு காலம் அவர் கூட சுத்தி இருந்தப்ப அவர் அழகிரி ஆளுனாங்க. நான் அப்படி அவர் ஆள் இல்ல, இவர் ஆள் இல்ல. நான் வந்து கலைஞருடைய ஆளு, திமுகவுடைய ஆளு. அதை அவங்க தவறான பார்வையில பார்த்தாங்க. அவ்வளவுதான். அதனுடைய விளைவு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி வேண்டாம். இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றா இருந்தா உங்களுக்கும் திரு ஸ்டாலினுக்குமான பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய முடிவுக்கான காரணம். அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் அவர் தளபதி நானும் ரொம்ப நல்ல ஒரு சகோதரத்தோடு தான் பழகுவாரு. கட்சியில சில விஷயங்கள் அது அவர் தளபதி எதனால அவர் முடிவு எடுத்தாரு, எங்க மாமா சொல்லி அவர் எடுக்கிறாரா இல்ல அவங்க எடுக்கிறாங்களா? உதாரணத்துக்கு 2011 தேர்தலுக்கு நான் எப்பயுமே ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது தேர்தலுக்கு டூர் போடுவோம். நாங்க உட்கார்ந்து தான் டூர் போடுவோம். லிஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் டூர் எப்படி போகணும், எந்த ரூட்ல போயிட்டு எங்க தங்கணும் எப்படிலாம் வரணும். 2011 தேர்தலுக்கு நாங்க டூர் லிஸ்ட் போடும்போது அறிவாலத்துக்கு போறேன். தளபதி சொல்றாங்க டூர் லிஸ்ட் எல்லாம் போட்டு என்ன போல நீங்க அது பிரகாரம் போங்கன்னு. நான் இன்னும் வந்து உட்காந்து பார்க்கவே இல்லை. இல்ல நான் போட்டேன், நீங்க மாத்தாதீங்க எதையும். நான் போய் லிஸ்ட்டை பார்த்தேன். லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னென்ன திருச்சி மாவட்டமே போடலையே எனக்கு அப்படின்னு. இல்ல அதெல்லாம் வேற ஆள் போறாங்க அப்படின்னா, என் சொந்த ஊர்னே, நான் பிறந்து வளர்ந்த ஊரு, என் தொகுதி என்ன சொந்த தொகுதி, அதுக்குள்ளேயே நீ ஓட்டு கேட்க போகலான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டேன். நடிகர் சந்திரசேகர் பக்கத்துல இருந்தாரு. ஏன் போல உங்க மாவட்டமே இல்லைன்னு அவரும் கேட்டார். நான் சொன்னேன் தளபதியே சொல்றாங்க, தலைமையே சொல்றப்ப நான் என்ன பண்ண முடியும், எங்க மாமாவை பார்த்து வந்து என்ன அவாய்ட் பண்றாங்க. சரி ரைட் பாத்துக்கிட்டோம். திமுகல வந்து அடுத்த கட்டமா வளரக்கூடிய தலைவர் யாரு, அடுத்த கட்ட தலைமை யாருக்கு அப்படின்னா ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதை ஏற்று அதை அனுசரிச்சு போறதுதான் ஒரு சரியான தொண்டனுடைய மனநிலையா இருக்க முடியும். இப்ப நீங்க புதுசா வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஸ்டாலினுடைய ஆளுமை, ஸ்டாலினோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சுன்னா அடுத்த தலைவரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஆளுமை ஆதிக்கம் தான் வரும். அப்படித்தான் வளரும், அப்படிதான் கட்சி இருக்க முடியும். அப்படிலாம் அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கணும். தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது தலைவருடைய செயல்பாடுகள் வழியா தான் இருக்கணும் ஒழிய அந்த பொறுப்புக்கு இந்த தேர்தல் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆளுமையை காமிக்கலாம். நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருந்ததுல, ஒரு மாநில பொறுப்புல இருந்ததுல, நீங்க சொன்ன போல ஒரு கடைநிலை தொண்டனா தான் இருந்தீங்க. ஆனா தலைவரையே பார்த்து ஏன் எனக்கு பிரிச்சு போடல, ஏன் என்னைய மாமாவை சேர்த்து வைக்கல, ஏன் எங்க பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கல, நீங்க முறையிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க நான் முறையிட்டேன், அவங்க வந்து எங்க பப்ளிக்ல கேட்டாங்க, நீங்க சொன்னீங்க. உங்களால ஒரு தொண்டனா மட்டும் இருந்துகிட்டு தலைமையை நீங்க கேள்வி கேட்க முடியும். இந்த கட்சியுடைய பொருளாளரா இருந்துகிட்டு, இந்த கட்சியுடைய துணை முதல்வரா இருந்துகிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. நான் கேள்வியே கேட்கல, தலைவர் கேள்வி கேட்டார். நீ தனியா அரசியல் பண்றியா திருச்சியில அப்படின்னு கேட்டாங்க. நான் தனியா அரசியல் பண்ணல. அப்புறம் ஏன் நம்மளுடைய குற்றச்சாட்டு வந்திருக்கு, எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். இல்ல நான் கேக்குறது, நீங்க வந்து தலைமைக்கு வந்த பிறகுதான்
ஸ்டாலின் வந்து அவருடைய ஆளுமையை காட்டணும், இப்ப கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்த கட்ட ஆளுமைக்கு வர்றது வந்து ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம், எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம். அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி வந்திருந்தா சொன்னா இவர் யார் கேட்கணும்னு சொல்லி எனக்கு கேள்வியே கிடையாது. அன்பழகன் உள்ளிட்ட பெரிய பழைய தலைவர் அப்ப இருந்தாங்க. அப்ப கருணாநிதியோட ஆளுமை அதிகரிச்சது, அன்னைக்கு தலைவரானார். அது போல 100 இளையான தலைவர் இருந்தாலும் அல்ல. அண்ணாதுரை இருக்கும்போது வந்து தலைவர் வந்து அப்படிலாம் ஓவர்டேக் பண்ணல. அவர் வந்து 4வது இடத்துல இருந்தாலும் அன்பழகன் உள்ளிட்ட நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பல சீனியர் இருந்தாலும் கூட எழுத்து திறமையால அவர் முன்னணிக்கு வந்தார். அதான் சொல்றேன். அதே மாதிரி திரு ஸ்டாலினுக்கு வந்து வர்றதுல என்ன உங்களுக்கு தடுக்க என்ன வரவேணான்னு சொல்லி நாங்களே அவர் தலைவராயத்துக்கு தானே இருந்தோம். நாங்களும் வரவேணான்னு சொல்லி இல்ல, அவருடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்கன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக வேற யாருடைய ஆதிக்கம் அதிகமாகும்? ஏங்க அவர் எல்லாரையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணணும்ல. எல்லாரும் கூப்பிட்டு உன் பிரச்சனை என்ன கூப்பிட்டு கேட்கணும்ல. இதே தலைவரா இருந்தா கேட்பாங்க, எல்லாரும் கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த 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 மாதிரி ஒரு தீர்வு எங்களுக்கு வரலையே. திமுக உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நேரத்தில் ஆரம்பாலத்துல வந்து அப்படிதான் இருக்கு. நீங்கள் சொன்ன அன்பில் தர்மலிங்கமோ, அன்பில் பெரியசாமியோ, நேருவோ, ஆற்காடு வீராசாமியோ, வீரபாண்டி ஆர்வமோ, KKSSRஓ, ஏவ வேலுவோ, ரகுபதியோ, யார் யார் எந்தெந்த ஊர்ல எடுத்தாலும் அவர்கள்லாம் அந்தந்த ஊர்ல ஒரு குட்டி தலைவர்களா இருந்துட்டு தான் கட்சி நீண்ட நெடுங்காலமா இருந்திருக்கு. இன்னைக்கு இல்ல, இப்ப புதுசா வந்து ஒருத்தருடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா திடீர்னு ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க. திமுக புது புது குற்றச்சாட்டுகள் திடீர்னு ஒரு நீண்ட நீ யார எந்த கட்சிக்காரன் வேணாலும் கேளுங்க, இந்த ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஜனநாயகம் இல்லைங்கிறது அதுதான் உண்மை. இன்னைக்கு உள்கட்சி ஜனநாயகம் வந்து செத்து போச்சுங்கிறாங்க எல்லாருமே. காரணம் என்னன்னா முறையா தேர்தல் நடக்கல. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சியும் கூட தேர்தல்னு ஒண்ணு நடக்கிறதா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது திமுக மட்டும்தான். இல்லன்னு சொல்ல போறீங்களா? முறையா நடக்கலையே. தேர்தலே நடக்காத கட்சி எல்லாம் உங்களுக்கு அதிருப்தியா தெரியல. தேர்தல்ல வந்து 2-3 அதிருப்திகள் சமரசங்கள். அந்த கட்சியை பத்தி நான் பேசலையே. நான் என் வீட்டு பிரச்சனை தான் நான் பேச முடியும். இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு சொல்லி உங்களை மாதிரி அதிருப்தியா இருந்த குஷ்பு ஒரு வார்த்தை கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம அவங்க மாதிரி இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நீங்க கட்சி தலைமை மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எந்த கம்ப்ளைண்ட் நீங்க சொல்றீங்க? ஜனநாயகம் இல்ல, தேர்தல் முறைப்படி நடக்கல, ஸ்டாலினோட ஆளுமை அதிகமாச்சு, தலைவருக்கு விஷயங்கள் தெரியல, தலைவர் டூர் போக முடியல, என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? இது வந்து நான் ஒரு குற்றச்சாட்டா நடக்கிறது உண்மையா ரியல் பாராட்டா இல்ல இல்ல இல்ல. நீங்க பாராட்டுன்னு எடுத்துக்க வேணா, நீங்க குற்றச்சாட்டு. நான் சொல்ல நடக்கிற ரியலா உங்களை போலவே கட்சியில வந்து தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கல நினைச்சு ஆனா ஒரு வாரத்தோட வெளியே சொல்லாம குஷ்பு வெளியே போனாங்க. குஷ்புக்கு வந்து என்ன மாதிரி வந்து அடிப்படை உறுப்பினரா இருந்து இல்ல வந்து இத்தனை வருஷம் அவங்க பணி செய்யல, அதனால அவங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு நான் வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போயிருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன், வேலை பார்த்திருக்கிறேன். ஆனா எனக்கு அடிப்படை விஷயங்கள் தெரியும். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இது வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க அரசியல் இருந்தே ஒதுங்கிடலாம் சொல்லிட்டு நீங்க மாதிரி ஓரமா ஒதுங்கிட்டீங்க. உங்களை பத்தின எந்த சத்தமும் எந்த பக்கமும் காணும். அமைதியா திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய நண்பர் விஜயகாந்த் பார்க்க வந்தீங்க, அதுக்கு இடையில முன்ன பண்ண எதுவும் வரல. பிஜேபிக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்னன்னா, நான் வந்து 2 மாசமா என்ன கேட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஒதுங்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க தொடர்ந்து என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து மோடியுடைய செயல்பாடுகள் பார்த்தேன். தலைவர் எப்படி ஒரு பிற்படுத்த சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவராக வந்தார், தலைவர் கலைஞர் வந்தாரோ அதே மாதிரி ஒரு பிற்படுத்த சமுதாயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா, இந்திய தலைவரா, இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய தலைவரா மோடி வந்திருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு வந்தாரு. அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு இந்திய தலைவருக்கு யாரும் 50,000 பேர் கூடல. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேர். 10 வருஷம் 12 வருஷம் அவருக்கு விசாவே கொடுக்காம இருந்தாங்க. நீங்க அங்க இருந்து பாத்தீங்க அதெல்லாம்? ஆமா, நான் வந்து நான் ஸ்பாட்டுக்கு போல, பட் நான் டிவியில பார்த்தேன். நம்ம ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பாக்குற போது நம்ம இந்தியனுக்கு இவ்வளவு மரியாதை இந்த அமெரிக்காவில், அப்படியே ஒரு மிகப்பெரிய ஆட்சியை பார்த்தேன். ஒரு டைனமிக் ஒரு லீடரா வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஏற்கனவே நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒபாமா வந்துட்டு போனார், அமெரிக்க அதிபர் வந்துட்டு போனார். ஒரு அமெரிக்க அதிபர் 2வது தடவை வர்றதுன்னா அது ஆச்சரியமான விஷயம். அடுத்த மாசம் வரப்போறாரு. அது வந்து நம்ம குடியரசு தினத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ரஷ்ய அதிபர் வந்துட்டு போறாரு. உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது இவ்வளவு அக்கறை இருக்குமானால், திமுக அப்படி ஜனநாயக விரோதமான விஷயங்கள் அப்படி நடக்குங்கிறது உண்மையானா, நீங்க வந்து ஜனநாயகம் அதிகம் பேசக்கூடிய, அதிகம் செயல்படுத்தக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள்ல சேர்ந்திருக்கணும். நான் ஜனநாயகத்தை மட்டுமே நான் சொல்லியே, இடதுசாரி கட்சிகள் என்னைக்கு வந்து இன்னைக்கு இந்திய அளவுல வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க? கிடையாது. மோடி வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுனால, நல்ல நிர்வாகம் பண்றதுனால அவரு தலைமைக்கு இயங்குற இயக்கத்துல சேருவோம் அப்படின்னு தான் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிற கட்சியில சேருவோம் பிளான் பண்ணி. அப்படி இல்ல, நல்ல ஆட்சி செய்யறாருங்கிற அதனால நான் சேர்ந்திருக்கிறேன். 6 மாசத்துலயே முடிவு கொண்டீங்க நீங்க நல்லாட்சி செய்யறாரு. ஆமா, நிச்சயமா அவருடைய திட்டங்கள் பூரா நல்லா இருக்குது. இப்ப நான் 10 ஆண்டு காலமா காங்கிரஸ் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இல்லாத சில நல்ல ஸ்கீம்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. குஜராத்ல ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. அதையே வந்து இந்திய அளவுல அவர் பண்ண மாட்டாரு, அதனால எல்லாருமே நம்புறாங்க. அதனால அதுல சேருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுடைய நல்ல நண்பரா இருக்கக்கூடிய, நீண்டகால நண்பரா இருக்கக்கூடிய, நடிகர் சங்கத்தில் உங்களோட இணைந்து செயல்பட்ட திரு விஜயகாந்துடைய தேமுதிக ஏன் சேர வேண்டாம் முடிவு பண்ணீங்க?
அதாவது அவர் ஒரு நண்பராக தான் பாக்குறாரு, ஒரு தலைவரா பார்க்கல. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞரை தவிர நான் வேற யாரையும் தலைவரா என்னால ஏத்துக்க முடியாது. நான் ஒருவேளை திமுகவிலே தொடர்ந்து இருந்தேன்னா, தலைவர் தளபதியை தலைவரா ஆக்கியிருந்தாருன்னா அன்னைக்கு நான் தலைவரா ஏத்திருப்பேன். நாங்க ஏற்கனவே நாங்க அது மாதிரி தான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு தளபதி ஸ்டாலின் அவர் தலைவராகிறதுக்கு எனக்கும் அலைவரனுக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. தாராளமாக ஆகட்டும் சொன்னோம், முறையா ஆகட்டும், அவசரப்பட வேண்டாம், தலைவர் இருக்கிறப்ப அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய வாதமா இருந்தது. சோ அது வேற எந்த தலைவரையும் நாங்க தலைவரா ஏத்துக்க முடியாது இங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்ல. சோ அது நரேந்திர மோடி நல்லா பண்றதுனால சரி அந்த இயக்கம் எனக்கு பிடிச்சது, அதனால சேர்ந்திருக்கேன். காங்கிரஸ் கட்சி வேண்டாம் ஏன் முடிவு பண்ணீங்க? அந்த அரசுல தான் நீங்க இருந்தீங்க, அங்கதான் அமைச்சரா இருந்தீங்க. நான் 5 ஆண்டு காலம் பணியாற்றும் போது நிறைய ஊழல் நடந்ததுன்னு ஒரு புகார் வந்ததுனால அந்த கட்சியின் மேல எனக்கே ஒரு அவர்ஷனை, என்னப்பா இப்படி எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களே. இப்ப இவர் நல்லா எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, மந்திரிகளையும் கண்ட்ரோல் பண்றாரு, எம்பிகளை கண்ட்ரோல் பண்றாரு. அது மாதிரி ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிடுச்சு. சோ அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ராசாவை காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அதை அப்படி சொல்ல முடியாது, பொதுவா சொல்றேன். எல்லாருமே இது நீங்க சொல்றது 2G குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதே மாதிரி நிலக்கரி சுரங்க ஊழல் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அடுத்து அந்த இன்னொரு கேம் வந்தது இல்லையா, அது மாதிரி காமன்வெல்த் கேம், எல்லாத்துலயுமே ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்ததுனால ரொம்ப சபையே நடக்க முடியாம ரொம்ப அசிங்கமா நடந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சரெல்லாம் இருந்து முடிச்சு வெளியே வந்த பிறகுதான் தெரியும். இல்ல அப்பவே தெரியும். நான் அப்பவே எனக்கு ரிசைன்மெண்ட் போறது நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன். வேணாம் நான் போறேன், எனக்கு பிடிக்கல, நான் சுத்தமா. அப்புறம் தான் சொன்னேன், என்ன நீங்க ரிசைன் பண்ணா நானும் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல வேணாண்ணே. அப்போ நம்ம கட்சிக்கு இழப்பு ஏறும், இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்துட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தா நான் அந்த இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தோம். அங்க ஊழல் நடந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி திரு அழகிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிங்க, அந்த மாதிரி ஊழல் நடந்ததுக்கு சொல்ல எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நம்ம ரிசைன் பண்ணா எம்பில இருந்து சேர்ந்து ரிசைன் பண்ணுவோம், ஒரு அந்த இயக்கத்துக்கு 2 சீட்டு மிஸ் ஆயிரும், திருப்பி தேர்தல் வரும், பல செலவுகள் ஆகும். அந்த மாதிரி போக வேண்டாம், நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ அந்த நாங்க எந்த தவறு பண்ணலையே, தவறு பண்றாங்க, நம்ம சுட்டி காமிக்க முடியல, நம்ம எவ்வளவு சொன்னோம், அதுக்கு மேல இருக்கவங்க தானே அதெல்லாம் முடிவு பண்ணணும். நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயகம் பாரதிய ஜனதாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நான் உள்ள இப்பதானே போயிருக்கிறேன். உண்மையிலே ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிறது நான் போய் அவங்கள்ட்ட பழகினதுக்கு அப்புறம் தானே தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு பாஜக ஜனநாயகம் இல்லைன்னு முடிவு பண்ணுவீங்க? அப்படி கிடையாது. நான் ஜனநாயகம் இருக்குதா இல்லையாங்கிறத நான் இப்ப போய் உடனே நான் பாத்துக்க முடியாது. ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் எல்லாத்தையும் பழகினதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, இவங்க மென்டாலிட்டி என்ன, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க கருணாநிதி இருக்கும் போதே ஸ்டாலின் தலைவராக பாக்குறாரு, பொறுமையா இருங்க, அவருக்கு அப்புறம் நம்ம தலைவராக பத்தி பாக்கலாம்னு நாங்க நினைச்சோம். அழகிரி என்ன நினைச்சாருன்னு சொல்றீங்க. அத்வானி இருக்கும் போதே தலைமை பொறுப்பை கைப்படுத்தினவர் மோடி, அது மறந்துருச்சு அவங்க? இல்ல அத்வானி தலைவர் பொறுப்புல இல்லையே. தலைமை பொறுப்பு நான் சொன்னேன், தலைவர் பொறுப்புல இல்ல. அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 2009 இருந்த போது என்ன ஏதுன்னே சொல்லாம 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடி அறிவிச்சாங்க. அவரோட சீனியர் தலைவர்கள் இன்னைக்கும் கட்சியில ஆக்டிவா இருக்கிறாங்க. அப்ப இது தலைமையிலிருந்து ஒரு அத்துமீறல் இல்லையா, ஒரு பாய்ச்சல் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அங்க அவங்க கட்சியில அவர் மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மாதிரி தானங்க கட்சியில பொருளாளரா தேர்ந்தெடுத்தாங்க, அதனால தான் கட்சியில துணை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப முழுக்க அடையாளம் காட்டப்பட்ட ஒருத்தர் தானங்க சொல்லிங்களே. அதனால தேர்ந்தெடுத்தீங்க. இப்ப என்ன தலைவராக தேர்ந்தெடுக்கலையே, தலைவரா தேர்ந்தெடுக்காம தலைவருடைய செயல்பாடுக்கு போனா இவர் செஞ்சா அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் அன்பழகன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நான் கருணாநிதியோட தலைமை ஏற்கவே தயங்கினேன். பேராசிரியர் பொதுச் செயலாளர் இருக்கும் போதே எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் இவரை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நேற்று பேப்பர்ல பாத்திருப்பீங்க நீங்க. ரங்கநாதன் ஒரு மாவட்ட செயலாளர் கேட்கிறாரு, இந்த ஒருத்தருக்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டுக்கணும், பேராசிரியர் போய் கேட்கிற நிலைமைக்கு இருக்கு அன்னைக்கு. சோ அன்பழகனுக்கே திமுக மரியாதை இல்ல, அதுதானே உண்மை. நீங்க படிக்கிறீங்களா பத்திரிக்கையில, எவ்வளவு பெரிய தலைவர் அவங்கலாம். அந்த மாதிரி போக்கூடாங்கிறத என்னுடைய வாதம். நீங்க பாஜக என்ன ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக ஜனநாயகம் உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னு கேட்கிறேன். ஏங்க இப்பதாங்க நான் இன்னொரு கட்சி போய் நான் இணைஞ்சிருக்கிறேன். எனக்கு அந்த கட்சியை பத்தி முழுமையா தெரியாது. எனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா அவருடைய செயல்பாடு பிடிச்சிருக்கு. அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் அதே மாதிரி செயல்பாடுகள் கொண்டு வரணும். இப்ப இங்க எடுத்தா ஏகப்பட்ட கரண்ட் கட்டு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு குப்பையை கூட ஒழுங்கா அள்ள மாட்டாங்க. அவர் கிளீன் இந்தியான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. நீங்க அதே மாதிரி ஒரு ரிவர்ல சோலார்ல போட்டு வாட்டர் எவாபரேட் ஆகக்கூடாது, 40% யூஸ்வலா எவாபரேட் ஆகுது, அது ஆகக்கூடாது. அதே சமயத்தில் மின்சாரத்துல இருந்து கரண்ட் தரணும் ஒரு வித்தியாசமான திட்டத்தை இந்தியாவில் யாருமே கொண்டு வரல, அவர் தான் கொண்டு வந்திருக்காரு.
அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இந்த இயக்கம் தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய அதுல ஒரு அந்த இயக்கம் தான் கொண்டு வர முடியும்னு குஜராத்ல மட்டும் தான் முடிஞ்சது. சத்தீஸ்கர்ல அப்படி சொல்லலையே, மத்திய பிரதேசல அப்படி சொல்லலையே, அவங்க இருந்த ராஜஸ்தான்ல அப்படி சொல்லலையே. அப்பெல்லாம் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலையே. இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ பாஜகவுக்கு அப்படிப்பட்ட திறன் கிடையாது, மோடிக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு திறமை உண்டு. அப்படி கிடையாது. அந்த ஒரு இயக்கத்துடைய தலைவராக தானே அவர் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு. நீங்க அப்படியா பிரிக்கிறீங்க? ஒரு இயக்கமும் ஒரு அந்த இயக்கத்தை சார்ந்தவர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்க. இல்ல, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே திறமையான விஷயம், அவருக்கு மட்டுமே ஒரு நல்ல டைனமிக். இப்ப காங்கிரஸ்ல வந்து இந்திரா காந்தி இருந்த தலைமையா இருந்து பிரைம் மினிஸ்டர் இருந்து செஞ்ச மாதிரி மத்த தலைவர்கள் செய்யலையே. அந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சன் இந்திரா காந்தி வந்து டைனமிக் பர்சனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 25 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோடி தான் ஒரு டைனமிக் பர்சனா வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு இந்தியன் வந்து உலகத்துல போறப்ப நல்ல பேர் கிடைக்குது. சோ அதனால ஒரு இந்தியனா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, நிச்சயமா நம்ம நாட்டுக்கு வளர்ச்சினா மோடியுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு. அதனால நான் அது விரும்புறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளையும் பாஜக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்றீங்களா? நீங்க அங்க வந்து நீங்க சேர்றதுன்னா ஒரு அதிமுகலயோ ஒரு காங்கிரஸ்லயோ பிஜேபி மற்ற கட்சியில போய் ஒரு உறுப்பினர் சேர்ற மாதிரி இல்ல. அங்க வந்து உங்களுக்கு வந்து RSS பின்னணி பற்றிய தெளிவு வேணும். அங்க வந்து திடீர்னு ஷாகாம்பாங்க, திடீர்னு மண்டல்பாங்க, திடீர்னு பைட்டக்பாங்க, திடீர்னு சிந்தன் பைட்டக்பாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய அசன்ட், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் 1000 வேறுபாடு அங்க இருக்கும். அங்க நீங்க முழுக்க இந்த ஒரு பாரம்பரியத்துல பேக்ரவுண்ட் வந்து அங்க நீங்க உங்களால அகாமடேட் ஆக முடியுமா? திமுக கூட தான் வந்து சாமியே கும்பிடக்கூடாதுன்னு யாருமே வந்து போகாம இருந்தாங்க. ஆனா எல்லாரும் மறைமுகமா அப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால யாருமே அப்படிலாம் கடைபிடிக்கிறதுலாம் இல்ல. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க தான் என்னுடைய எண்ணம். சோ அது வந்து நார்த்ல இருக்கலாம், அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பற்றுதல் அங்க அதிகமா இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு திராவிட கொள்கைகளே வந்த நாட்டுக்கு திடீர்னு கொண்டாந்து அந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க தான் என்னுடைய இருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னணி வந்து பிஜேபி பற்றின ஒரு கடுமையான ஒரு மாற்று விமர்சனம் கொண்ட ஊரா தமிழகம் இருக்குது. அங்க வந்து மத பிரச்சனையில அவங்க வந்து தீவிரமா செயல்படுற ஒரு எண்ணம் இருக்குது. அதை உங்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும் நினைக்கிறேன்? அப்படிங்கிற பட்சத்துல 99ல எதுக்கு திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டாங்க? எதுக்கு வாஜ்பாய் ஆட்சியில வந்து அண்ணன் முரசொலி மாறன மந்திரி சபையில் இடம் பெற வச்சாங்க? அதே மாதிரி இப்ப வைகோ வந்து இப்ப இன்னைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதே கூட்டணியில போய் இடம் பெற்றாரு. இதே கூட்டணி இடம் பெற்றது. அப்போ வந்து இந்த கூட்டணி பிஜேபி வந்து நல்ல கட்சியா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப வந்து திடீர்னு வெளியே வந்துட்டு இப்ப நல்ல கட்சி இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. யாரு? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2098ல வந்து அவங்க கூட்டணி போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. சோ எல்லாருமே எந்த கட்சியும் கூட்டணி போட்டுக்கிறாங்க, வெளியே வந்துக்கிறாங்க. அப்ப கூட்டணி போறப்ப மட்டும் அந்த கட்சி நல்ல கட்சி தோணுதா உங்களுக்கு? நான் ஒரு தனி மனிதன் என்னுடைய முடிவு, என்னுடைய இண்டிவிஜுவல் முடிவு எடுத்து நான் போறேன். ஒரு இயக்கமே ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. அந்த இயக்கம் திடீர்னு கூட்டணி, இந்த கூட்டணியில ராமதாஸ் வந்து அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வர்றாங்க, திடீர்னு இந்த கூட்டணி வெளியே போறாங்க. சோ அந்த மாதிரி சந்தர்ப்பவாதமா அவங்க பண்றாங்க. நான் ஒரு தனி மனிதன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய செயல்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து சேர்றேன். சோ பாஜக ஒரு மதவாத இயக்கம் அல்ல, நிச்சயமா. சோ சிறுபான்மையினோட அச்சம் வந்து தேவையில்லாது. காரணம் என்னன்னா யூபியில வந்து அவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மாநிலத்திலே 80 சீட்ல 73 சீட்டு பிடிச்சிருக்காங்கன்னா அந்த இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்துவ சமுதாய மக்களும் ஓட்டு போட்டு தானே சீட்டு வந்திருக்குது. அவங்க அது மாதிரி நினைக்கலையே. வடக்கே அது மாதிரி நினைக்கும் போது நம்ம ஏன் தெற்கு அது மாதிரி நினைக்கணும்? ஒரு நல்ல மனிதன் வந்து ஆட்சி செய்யும் போது ஏன் நம்ம ஆதரிக்க கூடாது? இல்ல, இன்னைக்கும் கூட அதே வட மாநிலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய அதே யூபியில வந்து மத பிரச்சனைகள், மத மோதல்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பா பாஜகவுடைய எம்எல்ஏக்களே, மக்கள் பிரதிநிதிகளே வந்து கைதாரங்க உங்களுக்கு தெரியாது? 2 அங்கங்க சில நடக்கதாங்க செய்யும். அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டியதுதான். எங்கேயாவது நடக்கும், இல்லாமல் இல்ல. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயாவது ஒண்ணு சில வந்து நடக்காம இருக்கா? எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யும். இப்ப அதே மாதிரி அமெரிக்கால சில விஷயங்கள் ஏதாவது நடக்கதான் செய்யும். உலகத்துல எங்கெங்க நடக்கதான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதை வந்து பெரிய லெவல்ல இல்லாம மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதை நீங்க பாருங்க. ஒரு மத மோதல்கள், மத கலவரங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமா தெரியுது. இல்ல மத மோதல்கள் நீ சொல்ல முடியாது. நீங்க தனிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிட்டா அது எப்படி மத மோதல் வர முடியும்? மத மோதல்கள் எங்க வந்திருக்கு? இப்ப அது வந்து குஜராத்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருந்தது, மிகப்பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கலையே. பாஜக தமிழ்நாட்டில இருந்து செயல்பட்ட திரு மாஃபா பாண்டியராஜன், திரு மைத்ரேயன், திரு திருநாவுக்கரசர், அது மாதிரி இங்க உள்ள பின்னணியில் வந்தவங்க பல பேரால் அங்க செயல்பட முடியாம வந்து கட்சியில இருந்து வெளியேறி இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல எப்படி அகாமடேட் ஆக முடியும் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்புங்க. எனக்கு இந்த இயக்கம் பிடிச்சிருக்கு, அதனால போறோம். அவங்களுக்கு இந்த இயக்கம் இருந்தது, அவங்களுக்கு சலிப்பு தட்டி போச்சு, வேற இயக்கத்துக்கு போயிருக்காங்க. நான் அந்த மாதிரி இல்லையா. 35 வருஷம் ஒரே இயக்கத்துல இருந்தவன் தான் நான் இந்த கட்சிக்கு ஓடுறது அந்த கட்சிக்கு ஓடுறதெல்லாம் என் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எத்தனை கட்சி மாறி இருக்காங்க. இன்னைக்கு யார் எந்த ஒரே கட்சியில யார் இருக்கிறா? அது மாதிரி கிடையாது. நான் 35 ஆண்டு காலமா பண்ணி இன்னைக்கு என்னை கரெக்டா முறையா எனக்கு இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதை பத்தி அந்த தாக்கமே வந்திருக்காது எனக்கு. நான் பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் வெளியே சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மீடியாவில் சொல்ல முடியாது.
அவ்வளவு அசிங்க அவமானப்பட்டிருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ண, வேண்டாம் அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கி. நீங்க வந்து பாதி நேரம்ல முக்காவாசி நேரம் வந்து நீங்க அமெரிக்கால தான் இருக்கிறீங்க, இந்தியால இருக்கிறது இல்ல. இந்தியாலே இல்லாம நீங்க இந்தியால எப்படி அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் நாளைக்கே நான் வந்து இங்க செட்டில் ஆகக்கூடாதுன்னு இருக்கான்னு நான் வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினேன். என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மஸ்குலர் டிஸ்டர்ப்ல பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு உலகத்துல எங்கேயுமே கியூரபிள் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. சோ அவனுக்கு பெட்டர் லைஃப் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பெட்டர் லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க போயிருக்கிறேன். பட் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இங்கதான் இருக்குது. மாசத்துக்கு ஒருக்க 10 நாள் 15 நாள் வந்துட்டு தான் போறேன் நான். தமிழ்நாட்டுல பாஜக உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு வழங்கப்படும் சொல்லிருக்காங்களா? இல்ல அது மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து உறுப்பினரா சேர்றேன்னு சொல்லி சேர்ந்திருக்கேன். அவங்க பார்த்து தலைமை பார்த்து என்ன முடிவு எடுக்காம எடுக்கட்டும், நான் அதை பத்தி எதிர்பார்க்கல. ஏன்னா எந்த பொறுப்பையும் நான் திமுகலே ஒரு நாள் கேட்டது இல்லையா. தலைவர்கிட்ட இப்படி கேளுங்க, தளபதியும் கேளுங்க. நான் ஒரு நாள் எனக்கு இந்த பதவிகள் நான் கேட்டதே கிடையாது. திமுக கேட்டதே கிடையாது. 35 வருஷமா நான் பணியாற்றிக்கிறேன். ஒரு நாள் கேட்டது கிடையாது. தொகுதியில வந்து சீட்டு கேட்கும் போது வந்து எல்லாரும் வந்து என்னை கேட்க சொல்லி கேட்டாங்க. முதல் தடவை நான் போய் கேட்டேன். அடுத்ததுல இருந்து அவங்களா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல நீங்க பாஜக இணைஞ்சு செயல்படும் போது நீங்க அகில இந்திய அளவுல செயல்பட நினைக்கிறீங்களா, தமிழக அளவு மட்டும் சொல்லிக்கலாம் நினைக்கிறீங்களா? என்னுடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே வந்து பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து, தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து, ஹெச் ராஜால இருந்து நிறைய பேர் அங்க குழுவா செயல்படுறாங்க, காங்கிரஸ் கட்சி மாதிரி அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கும்போது நீங்க அங்க போய் ஒரு புது குழு உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இது வந்து கட்சி செயல்பாடுகள்ல வந்து அவங்க ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் எல்லாரையும் நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கிட்ட அந்த மாதிரி வெளிப்படையா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சதா தெரியல. நான் போனோன்னே எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. நான் உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். நம்முடைய திட்டங்களை கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய. அவங்க உள்கட்சியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் இது வரைக்கும் தெரியாது. நான் தெரிஞ்சாலும் நான் கூப்பிட்டு வந்து பேசி நம்ம திட்டங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு அங்க பதவி கொடுக்கல, இல்லாட்டி உரிய மரியாதை கொடுக்கல, நான் எதிர்பார்த்து வந்த மாதிரியான ஜனநாயகம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் திரும்ப வராதுன்னு என்ன நிச்சயம்? சார் நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் சார். நீங்க வந்து இன்னைக்கே எப்படி எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஒரு கட்சியில நீங்க போறேன்னு சொல்லும் போது அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அந்த கட்சியில வந்து ஏதாவது குழு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அந்த கட்சியில நரேந்திர மோடியை மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு அரசியல் பிரபலம் இன்னொரு கட்சிக்கு போறது ஒரு சரியான முடிவா பாக்குறீங்களா? அப்படி நினைக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் போனேன். இப்ப நான் போய் சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் வந்து உள்கட்சி ஜனநாயகம் நான் எப்படி சொல்ல முடியாங்க. சில உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே யூனிட்டா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அஜித் அவர் வந்தாரு, அமித்ஷா வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சிறப்பா செயல்பட்டாங்க. தமிழ்நாட்டில் முழுக்க திராவிட பின்னணி கொண்ட அரசியல் கட்சிகளே வந்து கோலோச்சிட்டு இருக்கும் போது இங்க வந்து பாஜக மாதிரி ஒரு கட்சி இங்க ஆட்சி அமைக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? சார் அதாவது நத்திங் இஸ் இம்பாசிபிள், அதான் என்னுடைய பிரின்சிபல். அதாவது நான் அந்த பேர்ல நெப்போலியன்ங்கிற பேர்ல இருக்கிறதுனால என்னுடைய அது சுபாவமா நான் மாத்திக்கிட்டேன். டெல்லியில இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக. அப்படி இருக்கிற இடத்துல டெல்லியில தலைநகர்ல ஒரு கெஜ்ரிவால் வந்து ஆம் ஆத்மி கட்சி உடனே ஆட்சியை பிடிக்கலையா? அவர் ஸ்டாண்ட் பண்ணலங்கிறதெல்லாம் வேற விஷயம். பிடிச்சாங்களா இல்லையா ஆட்சியை? அது மாதிரி எந்த விதத்துல எந்த நேரத்துல இளைஞர்கள் நினைச்சா, இன்னைக்கு மக்கள் நினைச்சா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் எதிர்பார்க்குது. அதனால ஒரு மாற்றம் வரும்னு நான் நிச்சயமா நம்புறேன். தமிழகத்துல திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் மக்கள் நினைக்கிறாங்களா? நிச்சயமா நினைக்கிறாங்க. திமுக மேல வேண்டாம் நினைக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் தவிர வேற என்ன காரணம் சொல்ல முடியல? நான் அப்படி சொல்லலையே. நான் வந்து என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் சொல்லல. நான் சொல்றது அந்த குறைகள் தவிர நீங்க திமுக மேல என்ன குறைகள்? மெயினா வந்து 2G வந்து மக்கள் வந்து ரொம்ப அவருடைய மனசை பாதிச்சிருக்கு. வந்து இந்த 2011 தேர்தலில் நம்ம தோத்ததுக்கு காரணமே 2G தான். 2014 வந்து நம்ம ஒரு சீட்டு கூட நம்ம கிடைக்காத காரணமே அந்த 2G தாக்கம் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நடந்ததுனால நம்ம திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அதை நம்ம சரி பண்ணல, கட்சியில வந்து சரி பண்ணல. 2011 23 சீட் தான் நம்ம பிடிச்சோம். நம்ம ஆண்டாண்டு காலமா இவ்வளவு நாள் ஆண்டுகிட்டு இருக்கோம், இல்லைன்னா எதிர்கட்சியா வருவோம். எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. அப்ப கட்சியில ஏதோ நம்ம வந்து குறைபாடுகள் இருக்கு, மக்கள்கிட்ட நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, அதை சரி பண்ணணுங்கிற அந்த ஸ்டெப்ஸ் நம்ம இன்னும் எடுக்காம தவறிட்டோம். அடுத்து 2014 ஒரு சீட்டு கூட நம்ம வர முடியாம பண்ணிட்டோம். அப்ப இன்னும் செயல்படணும், இன்னும் இறங்கி நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையல, நம்ம ஏதோ ஒரு மக்கள் நம்ம மேல வெறுப்பா இருக்காங்கிறத புரிஞ்சு நம்ம செயல்படணும். அதை இன்னும் தவறிட்டோம். அதனால வந்து இன்னும் பின்னாடி தான் ஏற்படும். இது போன்ற தோல்வியை திமுக சந்திக்கிறது முதல் முறையா? இல்லையே, திமுக வந்து 160 சீட்டு ஜெயிச்சப்பையும் நான் திமுக தான் இருந்தேன். ஒரே ஒரு சீட்டு பரிதியில ஜெயிச்சப்ப அப்பையும் வந்து நான் வந்து திமுக இருந்தேன். தலைவர் மட்டும் ஒரு சீட் ஜெயிச்சாரு, அப்பயும் திமுக இருந்தேன்.
நான் மட்டும் போய் சட்டசபைக்கு என்ன பண்ண போறேன் ரிசைன் பண்ணிட்டாரு அப்பயும் நான் திமுக இருந்தேன். நான் எல்லா காலகட்டத்திலும் அதை பார்த்துட்டு இது போன்ற தோல்வி இதுக்கு முன்னாடி நடந்திருக்க அப்படிங்கும்போது இந்த தோல்வி என்னமோ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தோல்விங்கிற மாதிரி சொல்றீங்களா? நாளைக்கு நான் சொல்லல. நான் அந்த மாதிரி தோல்வி சந்திக்கும் போது கட்சியில இருந்தேன், வெற்றி சந்திக்கும் போது கட்சியில தான் இருந்தேன்னு நான் சொல்ல வரேன். இந்த தோல்வியிலிருந்து திமுக மீண்டும் எழாதுன்னு உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னு கேட்கிறேன். அது காரணம் இந்த 2G உடைய தாக்கம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கு. அது குடும்ப அரசியல்னு சொல்றோம். குடும்ப அரசியல்ல அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க திரைப்படத்துறையில மீடியாக்கள் நிறைய தலையிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுனாலதான் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலினுடைய ஆதரவாளரா நீங்க இருந்த போதும் அழகிரியோட ஆதரவாளர் இருந்த போதெல்லாம் உங்களுக்கு குடும்ப அரசியல் தெரியல. இன்னைக்கு பாஜக மாறின உடனே அது குடும்ப அரசியல். நான் சொல்லுங்க ஜனங்க, நான் சொல்றது வெற்றியை இழந்ததுக்கு காரணம் சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல, மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி, அதனாலதான் நம்ம தோத்துட்டோம், திமுக தோத்துச்சுன்னு சொல்றாங்க. இல்ல அதே மாதிரி நேருக்கு ஏற்கனவே சீட் கொடுத்திருக்கோம், நேரோட உறவினர் நெப்போலியன் கொடுக்க வேண்டாம் சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க, என்ன இருக்கும்? நான் ஒன்னும் அது சொல்ல போறது இல்லையா, தலைவர் விரும்பி கொடுத்தது தானே. அதே மாதிரி தலைவர் ஸ்டாலினுக்கோ அழகிரிக்கோ கொடுக்க கூடாது. நான் நேருவோட குடும்பம்ங்கிறதுல நான் தனிப்பட்ட முறையில் நான் வளர்ந்து வந்தவன். நான் தனிப்பட்ட முறையில் சினிமாவில் புகழ் பெற்றதுனால, கட்சிக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பணியாற்றதுனால தலைவர் எனக்கு கொடுத்தாங்க. நேரு குடும்பங்கிறனால எனக்கு கொடுக்கல. அப்ப ஸ்டாலினுக்கோ கனிமொழிக்கோ தயாநிதிமாறனுக்கோ அழகிரிக்கோ கருணாநிதியோட குடும்பங்கிறக்கா மட்டும் கொடுக்கப்பட்டது நான் சொல்லவே இல்லை. மக்கள் சொல்றாங்க. மக்கள் இது குடும்ப அரசியல், இவங்க 2Gல இது மாதிரி பண்ணிட்டாங்க இப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னதுனால நம்ம ஒரு பின்னடைவு ஏற்படுத்தினால வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னு நான் சொல்லுவேன். திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, அதனால வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க அப்படின்னா அதிமுக மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அவங்க 2011 ஒரு அபரிமிதமான வெற்றி பெற்றிருக்காங்க, 2014 ஒரு அபரிமிதமான வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா அதிமுக இருக்கும்போது பாஜக இங்க எப்படி ஊடுருவ முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்குல ஒரு குற்றச்சாட்டு ஆகி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க, 4 மாசம் பெயில இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் எப்படி வேணாலும் வரும். இன்னைக்கு திருப்பியும் அவங்களுக்கு குற்றம் புரிஞ்சது உண்மைன்னு அவங்களுக்கு தீர்ப்பு வருமா இல்ல விடுதலை ஆவாங்கிற சந்தேகத்தில் இருக்கிறாங்க. சோ அதனால ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கும். சோ அதனால வெற்றி வாய்ப்பு இப்ப எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு வேறொரு கட்சி மாற்று கட்சி வந்தா நல்லா இருக்கும் ஜனங்களுடைய மனசுல இன்னைக்கு இருக்கு கருத்து. சோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய பின்னடைவு நினைக்கிறீங்க? நிச்சயமா. இதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறை சென்றவர் பாஜகவுடைய தேசிய தலைவர் பங்காரு லட்சுமணன் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி சிறை சென்றவர் பங்காரு லட்சுமணன். அவர் கர்நாடகால பங்காரு இல்ல, எடியூரப்பா நீங்க சொல்றீங்க. பங்காரு லட்சுமணன் பாஜகவுடைய அகில இந்திய தலைவரா இருந்து அவர் ஒரு ஆயுத பேர் ஊழல்ல பைசா வாங்கினதா தூக்கி அவர் டிராயர்ல வச்சு பைசா வைக்கும்போது பிடிபட்டு அதுல சிறை சென்றவர். சோ அகில இந்திய தலைவரா இருந்த ஒருத்தரை சிறை செல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி திரு எடியூரப்பா மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல பாஜக அப்படிங்கிற நிறுவனம் ஆகுது. அவங்களுக்கு இந்த பின்னடைவு வராதா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான இது மாதிரி ஒரு கெட்ட பேரும் இல்ல. தமிழ்நாட்டில் அவங்க கட்சின்னு வளரவே இல்லையே ஊழல் கொண்ட அளவுதான். அந்த வளராத கட்சி, கெட்ட பேர் இல்லாத கட்சியில தான் நான் சேரணும்னு சேர்ந்திருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய கட்சியில சேரணும்னு நான் சேரலையே. ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, வளராத கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயக்கத்தை வளர்ப்போம். ஏன்னா இந்த நிர்வாகம் நல்லா இருக்கு. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து செயல்படுற மாதிரி ஒரே கட்சியினுடைய ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய எண்ணம். நீங்க பாஜக சேர்றதுக்கு நீங்க திரு அழகிரிட்ட தகவல் சொன்னீங்க, அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்பிட்டாரு சொன்னீங்க. ஆனா அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லவும் இல்ல, நான் அப்படி பேசவும் இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா மறுக்கிறார். சரி, அதுக்கு நான் அப்படி போய் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர் போய் சொல்றாரா நீங்க போய் சொல்றீங்களா? அதான் நான் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நான் பாஜக சேர போறேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி போய் சேருங்க அப்படின்னாரு. இல்லண்ணே நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணுதான், போய் சேருங்க அப்படின்னாரு. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு வேணும்னு நிச்சயமா ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீங்க போங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அது ஒரு மறுத்தாருன்னா அது அவங்களுடைய எதனால மறுக்கிறான்னு எனக்கு தெரியாது. இதை ஒரு விவாதம் பண்ண வேண்டாமே. இது அவர் ஓராண்டு காலம் அந்த கட்சியிலேருந்து அவரை ஒதுக்கி வச்சாங்க. கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சப்ப எதுக்காக அவரை கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, ஏன் கட்சியை விட்டு அவர் எடுத்தீங்க, என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு நான் தான் குரல் கொடுத்தவன். நான் ஓராண்டு காலம் அதுக்கு ஏதாவது நல்ல முடிவு வரும், திருப்பி அனந்தவேலாம் ஒத்து சேர்ந்து வருவாங்க, தலைவர் கூப்பிட்டு எல்லாம் பேசிடுவாங்க. நான் பழைய தடவை தலைவரை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரிப்பா நீங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டா சரியா போயிடும் அப்படின்னு. நான் பேசினா சரியா வராதையா அப்படிம்பாங்க. நான் சொல்ல இல்லப்பா நீங்க பேசியே சரியா வராதுன்னா அப்புறம் யார் பேசதான் முடியும், தயவுசெய்து நீங்க பேசி சரி பண்ணி விடுங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சரியா வரல. அழகிரிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அவர் ஒன்றும் பெரிய தவறு பண்ணலையே.
அவர் எத்தனையோ வெற்றிக்கு அவர் பாடுபட்டு இருக்காருங்க. இன்னைக்கு திருமங்கலம் பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்றது வெற்றிக்கு நீங்க தான் காரணம்னு தலைவரே அன்னைக்கு அவருக்கு பரிசெல்லாம் கொடுக்கலையா? அதே மாதிரி அந்த சவுத்துல இருக்க 9 தொகுதி ஜெயிச்சதுக்கு அவர் தானே காரணம். 23 எம்எல்ஏக்களே கிட்டத்தட்ட 10-12 எம்எல்ஏ சவுத்துல ஜெயிச்சதுக்கு அவர் தான் காரணம். இந்த மாதிரி அவரும் வெற்றி பெற்று பாடுபட்டு அதற்காக அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படாம இருந்ததா? ஒரு புதிய பதவியை கிரியேட் பண்ணி கொடுக்கப்பட்டது அவருக்கு. தென்மண்டல அமைச்சர் அவர் செயல்பட விடலையே, நீங்க அவர் முழுமையா செயல்பட விடலையா? தென்னகத்துல அது போகும்போது அவருக்கு நாலேஜுக்கு தெரிவிச்சு அவருக்கு தேவையானதை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த டேட் அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும்போது அவருடைய டேட் அவைலபிள் டேட்டையும் பார்த்துட்டு அந்த ஒத்து போய் அந்த நிகழ்ச்சி நடத்தணும் இல்லையா? என்ன கட்சியோடைய பொருளாளர் இருந்துகிட்டு துணை முதல்வராக இருந்துகிட்டு இருக்கிற திரு ஸ்டாலின் மதுரைக்குள்ள போக முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தபோது கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் அவ்வளவு பகிரங்கமா செய்யும் போது அவங்க எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க, உங்களுக்கு எப்படி வளர்த்து விடுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுல அவருக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு வேற எப்படி சொல்றீங்க நீங்க? நிச்சயமா அவர் அநீதி தான் அழைத்தாங்க. அவர் தலைவரை பார்க்க வந்தாரு. தலைவரை பார்க்க வந்தப்ப என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பெத்த மகனை போய் சொல்லாம அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப தலைவரே போய் சொல்லிட்டாரா? இல்ல, அது யாரு சொன்னது ஸ்டேட்மெண்ட்? அது அவர் தான் சொன்னார். அது சொல்ல வச்சாங்க அவரை. என்னங்க நீங்க அவர் நம்ம திமுக தலைவர் ஒரு கைப்பாவையா செல்வாருன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அவர் அப்படித்தானே அவர் பண்றாங்க. அவரை சொல்ல சொல்லி அவரை அப்படித்தானே பண்றாங்க. இவங்களுக்கு தேவையானதை அவர் செஞ்சுக்கிறாங்க. நீங்க சொல்றதே திமுக தலைவர் ஆக்டிவா செயல்பட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு தலைவர் பற்றி பேச விடான்னு சொல்றீங்க. நீங்க தான் அவர் ஆக்டிவா செயல்படுறான்னு சொல்றீங்க. நீங்க தான் ஒரு கைபொம்மை மாதிரி செயல்படுறான்னு சொல்றீங்க. எது உண்மையா இருக்க முடியும்? இல்ல அதாவது நீங்க தலைவருங்கிற பதவியில இருக்கும்போது அவரை கேட்டுதான் எல்லாமே செய்யணும். இல்ல அவர் என்னை கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பெத்த மகன் மேல் சொல்றாருன்னா அது ஒரு மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுதான் என்னுடைய ஆதங்கம். அப்படியே இருந்தாலும் கூட சொல்லிருக்க கூடாது நினைக்கிறீங்களோ? சரி, அப்படி இல்லைங்க. பெத்த மகனை போய் இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரி எண்ணத்துல அவர் என்னைக்குமே போயிருக்க மாட்டார். இல்ல அவங்களுக்கு அப்பா மேல அம்மா மேல அவ்வளவு பாசமா இருக்கக்கூடியவர். அதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திச்சு அவருக்கு. அவர் கட்சிக்கு வேற எந்த துரோகம் பண்ணல. அவர் கட்சிக்கு இவ்வளவு நாளா ஒதுக்கி வச்சது காரணம் என்னன்னு எனக்கு புரியல. நான் அதுக்காக அவருக்கு குரல் கொடுத்தேன். ஒரு ஆண்டு காலம் அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்களேன்னு நான் குரல் கொடுத்தேன். ஆனா அது எப்பவுமே சேருவாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. நம்ம அது எனக்கு வேணாங்க பாலிடிக்ஸ், நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கட்சியில சேரும்போது திருப்பி அரசியல் இறங்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நேருடைய உறவினரா நீங்க கிளம்புறங்கும் போது நேரு குடும்பம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. ஸ்டாலினுடைய ஆதரவாளர் சொல்லப்பட்ட போது ஸ்டாலின் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. அழகிரியுடைய ஆதரவாளர் நீங்க செயல்பட்டு குற்றச்சாட்டு சொல்லும்போது அழகிரி என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் அவர் வாழ்த்தவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களை கைவிடதான் நீங்க பாக்குறீங்களா? எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்ன அழகிரி என்ன இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டானா அதுக்கு நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு சொல்லிட்டாரு. அப்படியா? இன்னைக்கு சொல்லியிருக்காரா? நம்மள்ட்ட பேட்டியே சொல்லியிருக்காரு. தந்தி டிவிக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அப்படி சொல்லவே இல்லை, அவர் என் வாழ்த்து கேட்கும்ல. இப்படி போறவங்க பூரா என் பேரை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்படி சொன்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி அவர் கட்சியிலே இல்ல. அவர் திமுக கட்சியிலே இல்ல. அவர் கட்சியில சேர்க்கணும்னு நான் குரல் கொடுத்துட்டு அவருக்காக நான் ஓராண்டு காலம் அமைதியா இருந்தேன். அவர் அந்த மாதிரி சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லியிருந்தாலும் எனக்கு பெரிய வருத்தம் தான். பாஜகவுல உங்களுடைய எதிர்கால திட்டம் அரசியல் என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்போதைக்கு நான் எனக்கு அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் ஒன்றும் கிடையாது. கட்சியை பலப்படுத்தணும், மெம்பர்ஷிப் அதிகமா சேர்க்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய எண்ணம். அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற திட்டங்கள் குஜராத்தில் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குன்னு போய் பார்த்துட்டு அதை மாதிரி திட்டங்களை இங்க கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கத்து மூலியமா என்ன பண்ண முடியும், அதாவது மாநில அரசாங்கம் நம்மள்ட்ட இல்ல, இப்ப மத்திய அரசாங்கம் மூலியமா என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பார்த்து எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுத்து கொண்டாந்து திட்டத்தை கொண்டாந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம கட்சி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அதை கொண்டு வரணும். 2016 சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பா நீங்க போட்டிடுவீங்களா? இல்ல அது எப்படி நம்ம கையில எதுவும் கிடையாது. நான் தேர்தலில் திருப்பி நிக்கணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. நான் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எல்லாம் ஆயாச்சு, வேண்டாம்னு நினைச்சேன். திருப்பியும் எல்லாரும் சேர்ந்து எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, என்னுடைய ரசிகர் மன்றம் இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவு இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து நீங்க திருப்பி அரசியலை விட்டு ஒதுங்க கூடாது, எங்களுக்கெல்லாம் அப்படியே நீங்க ஒதுங்கிட்டு நாங்க ஓராண்டு காலமா நாங்க எங்கன்னு போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு இந்த இயக்கத்துல எங்களுக்கு முன்ன மாதிரி மரியாதை கிடையாது, அதனால நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசி சரிப்பா இது பிஜேபி வளர்ந்து வர்ற கட்சி, இது மற்ற எந்த கட்சி இருந்தாலும் சிலதெல்லாம் ஜாதி சாயமுள்ள கட்சியா இருக்குது,
சிலது நம்ம போக முடியாத கட்சியா இருக்கு, அதனால நம்ம இதுதான் பெஸ்ட் கட்சி, இன்னைக்கு வளர்ந்து வர கட்சி, நல்லா செய்யறாங்க, அதனால இதுல செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி சேர்ந்திருக்கும். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.